பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அசீம் முனீர் ஒரு இந்த ரம்ஜான் தொழுகை நிகழ்ச்சியின் போது அவர் என்ன சொல்கிறாரு, ஈரான் இல்லை போரில் வந்து இறந்து போனவர்கள், ஈரானுடைய தலைவரை இறந்து போனவங்களுக்குலாம் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறதுலாம் சரியான விஷயம் இல்லை. அப்படி யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்களாம் ஈரானுக்கே போயிடணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்கிறாரு, இது வந்து ஒரு ஷியா பெரும்பான்மையான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பாகிஸ்தான் உருவானதுக்கு முக்கிய காரணமான ஜின்னாவே ஒரு ஷியா தான் அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க எல்லாரும் ஈரானுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையான ஒரு இதை சொல்லியிருக்காரு அவர். இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இங்குள்ள முஸ்லீம்களுக்கு ஒரு நல்ல படிப்பணியாக அந்த செய்தியை நான் பார்க்குறேன். அதனால் அசீம் முனீரை பாராட்டுறேன். ஒரு நல்ல செய்தி கொடுத்துருக்கார். பாகிஸ்தான் ஒரு முஸ்லீம் நாடு, ஈரான் ஒரு முஸ்லீம் நாடு, ரெண்டுமே முஸ்லீம் நாடுகள். ஆனால் பாகிஸ்தான் தனது நாட்டுக்கு பிரச்சனை என்று வருமேயானால் நீ இங்கே இருக்காது, அங்கே போயிடு. நீ முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அதுவும் முஸ்லீமானாக இருந்தாலும் சரி, என்னுடைய நாட்டினுடைய இறையாண்மைக்கு பாதிப்பு வருமேயானால் நீ அங்கேயே போயிடு, இங்கே இருக்க வேண்டாம் என்று அங்கே உள்ள முஸ்லீம்களே பார்த்து சொல்கிறார். இது ஒரு படிப்பினை. அதனால் இப்போ பாருங்கள், ஒரு முஸ்லீம் வந்து இப்போ நம்ம நாட்டில் எடுத்துக்கோங்களேன், இதை இன்னொரு கோணத்துலையும் பார்க்கலாம். இப்போ நம்ம நாட்டில் ஏன் பிரச்சனை வருது? இங்கே உள்ள முஸ்லீம்களுக்கு இது ஒரு தாருல் இஸ்லாம், அதான் இஸ்லாம் இல்லாமல் இஸ்லாமாக மாற்ற வேண்டிய ஒரு பூமி. அதனால் சண்டை, முஸ்லீம்களும் முஸ்லீம் இல்லாதவர்களுக்கு சண்டை. இப்படி தான் இருக்கும், அப்படி தான் அவங்களுடைய கான்செப்டே அப்படி தான். அப்போ என்ன வருதுன்னா, ஒரு முஸ்லீம் அல்லாதவர்களும் முஸ்லீம்களுக்கு சண்டை வருது. எதனால்? தாருல் இஸ்லாமால். இப்போ பாகிஸ்தான் வந்து இஸ்லாமிய நாடாக மாறி போயிடுச்சு. ஆனால் அங்கே சண்டை வருது. எங்கே சண்டை வருது? முழுக்க இஸ்லாமாக மாறின பிறகு சண்டை வருது. ஏன் சண்டை வருது? ஷியா சுன்னி சண்டை, சுன்னி அகமதியா சண்டை. அப்போ எப்பயுமே வந்து சண்டையே போடக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம். நீ வந்து முழு இஸ்லாமிய நாடாக மாறாட்டினாலும் சண்டை, மாறினாலும் சண்டை, உட்பிரிவுகளால் சண்டை. இப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் உலக சகோதரத்துவத்துக்கான அமைதி மார்க்கம்னு சொல்லிட்டு இருக்காங்கிறத ஒரு வேடிக்கை. அதை பார்க்கணும். இன்றைக்கி கூட நீங்கள் பாருங்கள், இங்கே மெட்ராஸ்லேயோ மற்ற ஊர்கள்லையோ ஒரு ஷியா மசூதியில் சுன்னி போய் தொழுகை நடத்த முடியாது. நம்ம எந்த கோயிலுக்கான போக முடியும், வைஷ்ணவ கோயிலுக்கோ வேறு வகையான ஒரு நம்பிக்கையுள்ள கோயிலுக்கு நம்ம போக முடியும். ஆனால் அப்படிப்பட்ட அமைப்பு அங்கே இல்லை. இது தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனால் இங்கே உள்ள முஸ்லீம் என்ன நினைக்கிறான், ஈரானுக்கு ஆதரவாக இங்கே வந்து மெட்ராஸில் பல ஊர்களில் ஆதரவாக போர்க்கொடி ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லி எல்லாம் பெரிய ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த ஆயத்துல்லா கொமேனி நம்ம நாட்டுக்கு எதிராக தான் பேசியிருக்கார் பல முறை. ஈரானை வந்து நம்ம நாட்டுக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ணல. மோடி அவர்களுடைய சாதுரியத்தின் காரணமாக ரஷ்யா ஆற்ற பல உலகம் முழுக்க எல்லா எனர்ஜி சேஃப்டிக்காக பல நாடுகள்னு வாங்கக்கூடிய போக்கில் நமக்கு இன்றைக்கி பெட்ரோல் விலை ஏறாமல் இருக்கே தவிர இது ஈரான் ஒன்றும் பண்ணிடல நமக்கு. ஆனால் இங்குள்ள முஸ்லீம் என்ன நினைக்கிறான், இது ஈரானை காப்பாற்றணும், ஈரானுக்காக சேவ் ஈரான் கத்தலை, இன்னும் சேவ் காசா மாதிரி. அதனால் அசீம் முனீர் சொன்னதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். நம்முடைய நாடு நமக்கு முக்கியம். அதே போல் இன்னொரு தகவல் வந்திருக்கிறது. இஸ்ரேலிய பிரதமர் நேத்தன்யாகு அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். ஜிங்கிஸ்கானோட சேர்த்து ஜீசஸ் கிரைஸ்டை கம்பேர் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். இந்த ஜெங்கிஸ்கான் யாருன்னா, ஹிட்லர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஹிட்லர் வந்து கிட்டத்தட்ட 1 கோடி யூதர்களை கொன்றவர் என்று ஒரு குற்றச்சாட்டு உண்டு. ஆனால் அதுக்கு ஒரு 4 பங்கு பெரிய ஆளுவர். இந்த ஜெங்கிஸ்கான் 4 கோடி பேரை கொண்டிருக்கா தன்னுடைய வாழ்க்கையில். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கொலகார பாவி. அவனோட வந்து ஜீசஸ் கிரைஸ்டை ஒரு கம்பேர் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கார். இப்போ அந்த நேத்தன்யாகு என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்கே கட்டாய மதமாற்றம் தடைச்சிட்டு இப்போ நம்ம பல மாநிலங்களில் வந்து கொண்டு இருப்பது போல் அங்கே இஸ்ரேலில் கொண்டு வரதுக்கான பெரிய முயற்சி யோசனை பண்ணியிருக்கார். அங்கே வந்து அவங்கள ஜூஸ், அவங்க யூதர்கள், கிறிஸ்துவர்கள் கிடையாது. அங்கே கிறிஸ்துவ பிரச்சாரம் இதே போல் நடந்து கொண்டிருக்கிறது. கட்டாயமாக மதமாற்றம் செய்யப்பட்டால் இட்ஸ் எ கிரிமினல் அஃபென்ஸ் என்று ஒரு கடுமையான சட்டம் கொண்டு வர போகிறார். இதில் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது கிறிஸ்துவ மதமாற்றத்துக்கு எதிராக ஒரு பெரிய முயற்சியை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஆஸ்திரேலியாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு நேத்திக்கு. அந்த சிட்னி நகரத்தில் உள்ள ஒரு மசூதிக்கு ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர் போகிறார். எதுக்குன்னா ஒரு நல்ல எண்ணெய் அடிப்படையில் நம்ம ஊரில் வந்து நோம்பு கஞ்சி குடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவரும் போய் கஞ்சி கொடுக்கலாம், குடித்து தான் ஒரு செக்குலர் என்று காமிக்கலாம்னு நினச்சி போயிருக்கார். போன உடனே அங்கே உள்ள முஸ்லீம்லாம் கத்துறா, ஷவுட் பண்ணியிருக்கான் பலமா, ஷேம் ஷேம், கெட் அவுட் கெட் அவுட் கத்துறான் பிரைம் மினிஸ்டரை பார்த்து. உடனே அந்த பாதுகாவலர் பயந்து போய் அதில் ஒரு
எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக வேகமாக கூட்டிகிட்டு வந்து உள்ளே வந்துடுறாங்க. உடனே எதனால் இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க வந்து காசா பற்றி நம்ம வந்து சரியான நிலைப்பாடு எடுக்கலாம், கோபமாக இருக்கும் அப்படின்னு அந்த அரசியல் தரப்பில் சொல்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு, இன்னும் கூட இருக்கலாம், நாங்கள் சில பயங்கரவாத இயக்கங்களில் தடை பண்ணோம், அதனால் வருத்தப்பட்டு அந்த மாதிரி சில பேர் கத்தியிருக்கலாம். அப்போ உலகம் முழுக்க இதாக இருக்குது சூழ்நிலை. அதனால் இந்த கிறிஸ்துவமும் சரி இஸ்லாமும் சரி ரெண்டுமே எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்களில் அந்த நாடுகளில் நிம்மதியாக வாழக்கூடிய வாழ்க்கை முறையை கெடுத்து கொண்டிருக்கின்றன. இதுதான் உலகம் முழுக்க நடந்துகிட்ருக்கு. அப்படிப்பட்ட அந்த கருத்தை நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இந்த செய்தியை நான் பார்க்கிறேன்.